தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் முற்றாள் எம் உயிர் துணையே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த பொற்பாத பெருவெளி என்ற ஒரு சிறிய அமைப்பு தொடங்கப்பட்டு அதற்கு மிகப்பெரிய ஒரு சைவ சித்தாந்த சாகரமான நமது சிதம்பரம் ஆடூர் நகரத்தைச் சேர்ந்த ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களிடம் ஒரு மாதத்திற்கு முன்பாக தொலைபேசியிலே பேசிய பொழுது அவர்கள் இந்த ஞானதான உரைக்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் வருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு அந்த அளவுக்கு அருகதை கிடையாது. அதனால் அந்த தர்மநல்லூர் திரு நடராஜன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்தி பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் பேசக்கூடிய தலைப்பு சிவப்பிரகாசம். ஆனால் அவர்கள் எங்கேயே பூந்து புறப்படுவார்கள். அதனாலே இந்த ஞானதான உரையை நான் கேட்டேன். ஐயா, நிறைய பேர் வரவில்லை என்றால் என்ன செய்வது என்று. அதற்கு அவர்கள் தந்தையார் சொல்லுவார்கள் என்று சொன்னார்கள். தட்சிணாமூர்த்திக்கே 4 பேர் தான் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். அதேபோல இல்லாமல் இன்று நிச்சயமாக அரங்கம் நிரம்பும் என்று எதிர்பார்க்கின்றேன். போதிய அளவு கால அவகாசமும் இடைவெளியும் நமக்கு அரங்கங்களும் இல்லாததால் இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டியதாகிறது. எந்த சிரமம் இருந்தாலும் மன்னித்து கொண்டு எங்களை ஆசீர்வதிக்குமாறு ஐயாவையும் சீவனிலே ஒரு பாதி குறைத்து ஒரு மாத்திரை குறைந்து சிவமாகவே இருக்கின்ற உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் வணங்கி ஐயா அவர்களை பேசுவதற்கு அறிவிக்கின்றேன். அவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போது அவர்கள் பாடிய அந்த சைவ எல்லப்ப நாவலர் தனது திருவரணி கலம்பகத்திலே அந்த பாடலை சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாடலை குறிப்பிட்டது போல சைவ சமயம் மற்ற எல்லா சமயங்களிலும் தலையாக சமயமாக விளங்குகிறது. அதிலே நாம் எல்லாம் ஒரு கூறாக இருக்கிறோம் என்பது நமக்கு தலையாக மிகுந்த பெருமையான விஷயம். அதில் எந்த வேளளவு சந்தேகம் இல்லை. அந்த சமயத்தின் வழி நம்ம செல்வதற்காக ஏற்பட்ட அந்த ஆதீன மடங்கள், அதன் இரு கண்களாக விளங்கும் திருமறை நூல்கள் மற்றும் சைவ சித்தாந்த நூல்களை இந்த சைவர்கள் உயும் பொருட்டு அதிலே ஒரு பகுதியாக விளங்குகின்ற சைவ சித்தாந்த நூல்களை எடுத்துச் செல்லுமாறு வகுப்புகளுக்காக ஏற்பாடு செய்து அதன் வழியே நாம் எல்லாம் ஒருங்கே இணைந்து தற்போது 3ஆம் ஆண்டு நிலையிலே இருக்கின்றோம். அந்த வகையிலே அங்குள்ள ஆசிரியர்கள் நமக்கு பலாப்பழத்தை குறித்து துளையாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். பொன்னம்பலம் ஐயா அவர்களும் ராகவன் அவர்களும். அது அந்த சுவை பத்தாது என்று உணர்ந்த நமது செல்வம் அவர்கள் அதிலே தேன் சேர்க்க வேண்டும் என்கின்ற வகையிலே, பலாப்பழத்தை தேன் சேர்க்கின்ற வகையிலே ஐயா அவர்கள் வகையிலே அதனுடைய ஞானத்தின் தன்மையை கேள்வித்த வகையிலே அந்த பலாச்சொல்லிலே தேன் சேர்த்து நாம் எல்லாம் புரியுமாறு அவர்களையும் அழைத்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் எல்லாம் கூறி பொறுப்பாளர்களை வணங்கி என்னுடைய உரை நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிந்தையினுள்ளும் என் செல்லியிலும் சேர வந்தவர் வாழ்கவென்றும் தீவிர மடவாள் உடனே என்றும் தீவிர. இங்கு எழுந்தொழிருக்கின்ற அன்பர்களுடைய கமல பாதங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பா சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்திகளுடைய கிருபை
சிவபிரகாசம் என்ற விளக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இறைவன் அமைத்து கொடுத்திருக்கின்றார். பக்கத்தில் ஈழத்தமிழ் சொந்த ஊர். என்னுடைய தந்தையார் தமிழாசிரியர். அவர்கள் சைவத்தில் அத்தாடி இருந்திருக்கிறார்கள். சின்ன வயசுலேருந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி சொல்லி ரத்தத்தோடு ரத்தமாக கலந்து விட்டது சைவ சித்தாந்தம் என்று. நான் படித்தது மேத்தமெட்டிக்ஸ் தான். கடலூரில் மேத்ஸ் பிஜி அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அங்கேயே செட்டில் ஆகிட்டோம். போய் படித்தது மேத்தமெட்டிக்ஸாக இருந்தாலும் அப்பா சின்ன வயசுலேருந்து சொல்லி 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 இந்த சைவ சித்தாந்தங்கள்லாம் ஏறிவிட்டது. 1975 இங்கே சிதம்பரத்தில் அப்பா கூட இருக்கும் பொழுது இந்த கண்ணாசாமி அவர் போகிற வழியில் தருமபுரம் ஆதிமா இடம் இருக்கு இல்லையா, அங்கே இந்த சிவபிரகாசன்ற நூலுக்கு விளக்கம் சொல்கிறார் ஒரு சுவாமிகள் வந்து பண்ணாங்க. அப்போ தான் எங்கள் அப்பா என்னை முத அழைச்சிட்டு போகிறாங்க. உன்னுடைய பேரில் இருக்கிற இந்த சாஸ்திரம் அதை நீ கேளு அப்படின்னு முத அழைச்சிட்டு போகும்பொழுது இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு போனாங்க. குடிலைன்னா என்ன, மான்னா என்ன அப்படின்னு, மோகினின்னா என்ன, அப்படியே ஆத்மதத்துவம்னா என்ன, வித்தியாசத்தோடனா, சிவதத்துவம்னா என்ன அப்படின்னு இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு அழைச்சிட்டு போவாங்க. முதல்ல நான் பாடம் கேட்டதே இந்த சிவபிரகாசங்கிற நூல் தான். இந்த ஊரில் கேட்ட அதே பாட்டை இந்த ஊர்லேயே நான் விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நடராஜ பெருமான் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு ஒரு அறிமுகம் மாதிரி இன்ட்ரடக்ஷன் மட்டும் இன்னைக்கு பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் இருந்த நூலை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதில் நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதாவது இந்த குரு அமைகிறதுங்கிறது கஷ்டம். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கார் குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழிவிருந்தாரேன். இந்த குருட்டை நீக்கிற குரு வேணும். சொல்றவருக்கு தெரிஞ்சாதானே சிஷ்யருக்கு இல்லையா விஷயம் புரியும். சொல்றவருக்கே தெரியலன்னா அப்ப குருவை வந்து 3 வகையாக பிரிப்பார். குருவே படிக்கிட்டு இருக்காரு, அவர் செய்யறது என்ன பண்ண குழப்பார், குழப்புவார், இது ஒரு வகை. இன்னொன்று குழம்ப மாட்டார், குழப்புவார். அவர் தெளிவாக இருப்பார். அவருடைய கொள்கையை பரப்புறதுக்காக என்ன பண்ணுவார், அந்த உண்மையை குழப்புவார். அதனால இவர் குழம்ப மாட்டார், சிஷ்யர்களை எல்லாம் குழப்புவார் அப்படின்னு. இன்னொன்று குழம்ப மாட்டார்கள், அவரும் குழம்ப மாட்டார், சிஷ்யர்களையும் குழப்ப மாட்டார். அந்த மாதிரி குரு கிடைக்கிறது தான் கஷ்டம். எப்பொருள் யார் யாருமாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் அவங்க சொல்றது சரியாங்கிறத நாம் ஆராய வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு நூலை எடுத்துக்கிட்டோம்னா இந்த நூல் யார் செய்தது, யாருக்கு செய்தது, என்ன சூழ்நிலை, அதனுடைய என்ன, இந்த 4 பாயிண்ட் பார்க்கணும். எந்த நூலை நீங்கள் எடுத்துக் கொடுத்தாலும் செய்தவர் யாருக்காக செய்தார், என்ன சூழ்நிலையில இந்த நூல் செய்யப்பட்டிருக்கு, இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ஆராய வேண்டும். அதற்கு உதாரணம் சொல்லணும்னா பகவத்கீதையை எடுத்துப்போம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்ட்ட என்ன சொல்றார், போருக்கு போறதுக்கு முன்னாடி பாசுபதம் வாங்கணும், சிவபெருமான்கிட்ட தான் வாங்க முடியும், சிவபெருமான்கிட்ட தவம் பண்ணி பாசுபதம் வாங்கிட்டு அப்புறமா போருக்கு போகலான்னு சொல்றாரு. அதே மாதிரி அர்ஜுனன் தவம் பண்றான். அப்போ ஒரு அசுரன் பன்றி வடிவில் வந்து அந்த தவத்தை கெடுக்கிறதுக்கு வராங்க. சிவபெருமானே வேடுவராக அந்த பன்றியை துரத்திக்கிட்டு வரா மாதிரி வராது. தவத்துக்கு இடையூறு செய்யறதுனால அந்த பன்றியை அர்ஜுனன் கொண்டுறான், அம்பு எய்து கொண்டுறான். சிவபெருமான் வேடுவனாக வந்தவர் இவர்கிட்ட தகராறு, நான் மைல் கணக்கில் வேட்டையாடிக்கிட்டு வரேன், துரத்திக்கிட்டு வரேன், நீ உட்காந்த இடத்துல இருந்துட்டு வேட்டையாடுறியா நீன்னு அப்படின்னு கேட்க. அதுக்கு இவன் சொல்றான், இந்த பாரு என் தவத்தை கலைக்கிறதுனால நான் அதை சொன்னேன்,
எனக்கு என் வேடப்பையிலே தவத்தை கலைச்சதுனால நான் பண்ணேன், உனக்கு பண்ணி தானே வேணும், பண்ணி எடுத்துக்கோ அப்படிங்கிறான். இவர் உடனே நான் மயிர்கணக்கில் துரத்தி தவிர நீ எப்படி உட்காந்துருக்கிறாங்க, 2 பேரும் தகராறு. அப்புறமா தான் சிவபெருமான் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்த உடனே என்ன வேணும்னு கேட்குறார். இப்போ என்ன சொல்கிறான், சிவனை பார்த்த உடனே ஞானம் வந்துடும். கேவலம் அந்த சொத்துக்காக ஆயுதத்தை கேட்குறதா அப்படின்ட்டு முக்தி வேணும்னு கேட்குறான். உடனே சிவபெருமான், நீ பாசுபதத்துக்காக தானே கவனம் பண்ண, இந்த பாசுபதம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு முக்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற. வேடப்பையிலேன்னு திட்டினதுனால வேடுவனாகவும் கண்ணப்பனாயனா பிறக்கிறார். அடுத்த ஜென்மத்தில் தான் முக்தின்னு சொல்லிடுறாரு. வேடப்பையிலேன்னு திட்டினதுனால அந்த வேடத்தில் பிறந்து பண்டிகை தாண்டா உனக்கு எடுத்துக்கலான்னு சொன்னதுனால பண்டிகை நிவேத்தியம் வச்சு 6 நாள் பூஜை, சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. அன்பு தான் சிவபெருமான் எதிர்பார்க்கறது. அன்பே சிவம். ஆச்சாரமும் சேர்ந்தது தான் நல்லது. சிவபெருமான் எதிர்பார்க்கறது அன்பு தான். நியாயமாக சிவபெருமான் கண்ணப்ப நாயர் கணவர் தான் போய், இப்படி பூஜை பண்ணக்கூடாதுடா, நாளைக்கு வந்து பாரு அந்த ஐயர் எப்படி பூஜை பண்ணுறான்னு பாரு அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலையே. அந்த ஐயர் கணவரை போய் அவன் எப்படி பூஜை பண்ணுறான் பாருன்னா, அவர் ஆச்சாரமாக பூஜை பண்ணார், இவன் அன்போடு பூஜை பண்ணார். அதனால் இறைவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அன்பு தான். அந்த சிவம் அப்படிங்கிறார். அப்போ மூடு அவுட் ஆயிடுச்சு. அர்ஜுனனுக்கு சிவபெருமானை பார்த்த உடனே ஞானம் வந்துருச்சு. அந்த மூடு அவுட் ஆனதுனால போர்க்களத்துக்கு போனால் ஏற்ற மாதிரி வில்வித்தை கற்றுக் கொடுத்த குரு இருக்கிறார். குருவனுடைய பையன் தாத்தா கேவலம் இந்த சொத்துக்காக இவங்களெல்லாம் கொல்லணுமா அப்படின்னு வில்ல கேள்விப்படும். அப்போ கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போ பகவத்கீதைங்கிறது என்னன்னா, சிவபெருமானை நேராக பார்த்து ஞானம் வந்துருச்சு. போர்க்களம், சூழ்நிலை போர்க்களம். யார் சொல்றது? கிருஷ்ணர் சொல்றார். ஒரு பெரியவர் தான். என்ன சூழ்நிலை? போர்க்களம். இப்போ இங்கே நான் சைவ சித்தாந்தத்தை பேசணும்னா நான் என்ன செய்வோம், யாராவது அவனை வந்து அடிச்சிட்டான்டா, நீ செய்த பாவம் அவன் மூலியமாக அவனுக்கு தோணுன்னு நினைக்கணும்னு சொல்லுவோம். நீ திருப்பி அடிச்சுன்னா மறுபடியும் பாவம் அவன் கணக்கில் இருக்கிற பாவம் உன் கணக்கு வந்து உன் கணக்கு இருக்கிற பாவம் அவனுக்கு போயிடும். அவன் அடித்தானா நீ திருப்பி அடிக்கப்படாது, நீ சந்தோஷம், நீ துன்பப்பட்டதுனால உன் கணக்கு இருக்கிற பாவம் அவனுக்கு போயிடுச்சு அப்படின்னு இங்கே நாங்கள் நடத்துவோம். என்னையே ஒரு மிலிட்ரியில் போய் பேச சொன்னா அந்த மாதிரி சொல்லாம அவனை சுட்டுட்டானா சொல்லாத அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவோம், உயிர் போகணும், எதிரி 1000 உயிர் போகணும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த சூழ்நிலை யாருக்கு சொல்றாங்க அந்த சூழ்நிலை போர்க்கலாம். அவருடைய நோக்கம் என்ன? அவனுக்கு போர் செய்ய வைக்கணும் இல்லையா? சொல்றது யாரு? அவதாரம், பெருமானுடைய அவதாரம். கேட்கறது யாரு? செவனையே பார்த்து பலம் வாங்கிக்கணும். இதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை சொல்லப்பட்டதுதான் பகவத்கீதை. அதே மாதிரி முப்புறங்களை எரிக்கிறதுக்கு தேவர்கள் எல்லாம் கேட்குறாங்க, சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க முப்புறங்களை எரிக்கணும்னு. அவர் முடியாதுன்னு சொல்கிறார். அந்த முப்புறங்களுடைய அவர்களெல்லாம் சிவபூஜை பண்ணுறவங்க, சிவபூஜை பண்ணுறவங்கள நான் அழிக்க மாட்டேன்றார். உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், ஒரு அவதாரமாக போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி எல்லாரும் பூஜையை விட்டுருந்தாங்க. பூஜையை விட்ட பிறகு தான் சிவபெருமான் போருக்கு போய் அழிக்கிறார், முப்புறங்களை அழிக்கிறார். அப்போ அவர் போய் அங்கே உபதேசம் பண்ணதை பகவத்கீதை மாதிரி எடுத்துக்கலாமா நம்ம? அந்த நோக்கம் என்ன? அசுரர்களை அழிக்கணுங்கிற நோக்கம். சூழ்நிலை என்ன? சிவபெருமான் அழிக்க மாட்டேங்கிறார். யார் சொன்னது? அதே கிருஷ்ண பெருமானுடைய அவதாரம் தான். யாருக்கு சொல்றார்? அசுரர்களுக்கு சொல்றார். நோக்கம் என்ன? அவங்கள அழிக்கணும். அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொன்னார்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கலாமா நம்ம? எடுத்துக்கலாம். அதனால யார் சொன்னாங்க, யாருக்கு சொன்னாங்க, என்ன சூழ்நிலை,
அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். எந்த நூலாக இருந்தாலும் அந்த மாதிரி நாம் ஆராய வேண்டும். அதாவது எந்த உயிராக இருந்தாலும் துன்பம் வேணாம் தான் நினைக்கும். எந்த உயிராக இருந்தாலும் இன்பம் வேணும்னு நினைக்கும். அப்ப உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுபடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறார்கள். பெரியவர்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள். உயிர் துன்பத்திலிருந்து விடுபடணும், அதுக்கு என்ன வழி? அவர்கள் காட்டிய வழிதான் மதங்கள். துன்பத்திலிருந்து உயிர்கள் விடுபடுவதற்கு சில வழிமுறைகளை வகுத்து விடுகிறார்கள். அந்த வகுத்து கொடுக்கிற முறைகள் இருக்கு இல்லையா, அந்த மதம் உருவாகும். அப்படி பல மதங்கள் உருவாகின்றன. அதனுடைய கேடர் டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதர்களில் சிறந்தவர்கள் காட்டிய வழி அதுதான் புத்த மதமும் சமண மதம். புத்தமும் சமணமும் மனிதர்களில் சிறந்தவர்கள் காட்டிய வழி. மனிதர்களை விட சிறந்தவர்கள் முனிவர்கள். முனிவர்கள்னா காட்டின வழி இருக்கு. அதுதான் மீமாம்சை, சாங்கியம், வேதாந்தம், யோகம். இதெல்லாம் முனிவர்களில் சிறந்தவர்கள் காட்டிய வழி. முனிவர்களை விட சிறந்தவர்கள் தேவர்களும் ருத்ரர்களும். தேவர்களும் ருத்ரர்களும் அவர்கள் சிறந்தவர்கள் காட்டிய வழி பாஞ்சராத்திரம், இரண்ய கற்பம், பாசுபதம் அப்படிங்கிற மதம். அப்ப மனிதர்கள் காட்டிய வழி, அதை விட சிறந்தவர்கள் முனிவர்கள் காட்டிய வழி, அவர்களை விட சிறந்தவர்கள் தேவர்கள் ருத்ரர்கள் அவர்கள் காட்டிய வழி. இவர்கள் எல்லாரையும் விட சிறந்தவர் சதாசிவர். 5 பதவி: பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்பாலித்தல். சதாசிவரை விட உயர்ந்த பதவி கிடையாது. இருக்கிறதுலே உயர்ந்த பதவி சதாசிவர் தான். அவருடைய வேலை என்னன்னா அருள்பாலிக்கிறது. என்ன அருள்பாலிக்கிற வேலை அவருக்கு? உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை அடைந்து பேரின்பத்தை அடையாது. இன்பம்ங்கிறது சிற்றின்பம், தெவிட்டுகின்ற இன்பம். பேரின்பம்ங்கிறது தெவிட்டாத இன்பம். உயிர்கள் துன்பத்திலிருந்து விலகி இன்பத்தை அடைந்து பேரின்பத்தை அடைவதற்கு என்ன அப்படிங்கிறது வேலையே. அவருடைய தொழிலே, சதாசிவனுடைய தொழிலே அதுதான். அந்த சதாசிவர் எப்படி அருள்பாலிக்கிறார் அப்படின்னா, பரம்பொருள் ஒன்று தான், ஒரு கடவுள் வழிபாடு தான். பரம்பொருள் அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த பரம்பொருளுக்கு சமமாக எதுவும் கிடையாது, அதுக்கு மேலேயே எதுவும் கிடையாது. அது உருவமா அருவமா உருவாருவமா அப்படின்னு விலைக்கு சொல்ல முடியாது. பரம்பொருள் உருவமா அருவமா உருவாரூபமா அப்படிங்கிறத நாம் விளக்கி கூற இயலாது. அது சைவ சித்தாந்த சாஸ்திரம், முதல் சாஸ்திரமே சொல்றது. திருவந்தியார்: இங்கண் இருந்ததென்று எப்பண்ணம் சொல்லுகேன், அங்கண் இருந்ததென்று உந்தியை பெற, அறியும் அறிவு அது அன்று உந்தியை பெற. இந்த சிற்றறிவினாலே அதை அடைய முடியாது, அதை அறிய முடியாது. பேரறிவு, ஞானம் சொல்றோம் இல்லையா, பேரறிவினால் தான் அதை உணர முடியும். அப்படிப்பட்ட அந்த பரம்பொருளானது என்ன செய்யுதுன்னா, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவர் மூலமாக அருள்பாலிக்கின்றது, 5 தொழில்களை செய்கின்றது. அந்த பரம்பொருள் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கின்றது, அறிவுக்கு அறிவாக இருந்து விளக்கி கொண்டிருக்கின்றது. இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, இந்த உயிருக்குள்ள அந்த பரம்பொருள் இருந்து தோன்றா துணையாக இருந்து கொண்டு அருள்பாலிக்கின்றது. அப்படிப்பட்ட பரம்பொருள் தான் இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இவர்கள் மூலமாக 5 தொழில்களை செய்கின்றது. தேவலோகத்தில் எவ்வளோ பதவிகள்லாம் இருக்கு, சிவலோகத்திலேயும் நிறைய பதவிகள்லாம் இருக்கு. இந்த உயிர் அடையக்கூடிய பதவிகள், அந்த பதவியில் இருப்பவர்கள் மூலமாக எல்லா காரியங்களையும் அந்த பரம்பொருள் தான் செய்கிறது. அப்படி அந்த பரம்பொருளானது சதாசிவருக்கு உள்ளென்று உணர்த்துகிறதாம். சதாசிவருக்கு 5 முகங்கள். அந்த சதாசிவருக்கு அந்த பரம்பொருளானது உள் என்று உணர்த்துகிறது. ஓ என்ற மந்திரத்தை உள் என்று உணர்த்துகிறது. ஓ என்ற மந்திரம், அந்த ஓவினுடைய விளக்கமாக தான் சதாசிவர் என்ன செய்கிறார்? 4 வேதங்களையும் ஆகமத்தையும் பண்றார்.
சதாசிவருக்கு 5 முகம், 4 திசைகளை நோக்கி 4 முகங்கள், மேல ஒரு முகம், அது வடகிழக்கு நோக்கி இருக்கு. 5 முகங்கள் இருக்கின்றன. அதாவது மேல இருக்கிற முகம் வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கும், அது வெண்மையாக இருக்கும். கிழக்கு நோக்கி இருக்கிற முகம் பொன்னிறமாக இருக்கும். தெற்கு நோக்கி இருக்கின்ற முகம் கருப்பாக இருக்கும். வடக்கு நோக்கி இருக்கின்ற முகம் சிவப்பாக இருக்கும். மேற்கு நோக்கி இருக்கின்ற முகம் மிக வெண்மையாக இருக்கும். 5 முகங்களும் 5 நிறங்களை உடையன. அவன் தான் மாணிக்கவாசகர் நிறங்களோர் 5 விண்ணோரில் ஏற்ற மறைந்திருந்தாய். அருள்வாளிக்கின்ற அந்த சதாசிவரை மனதில் வைத்துக் கொண்டுதான் பாடுகிறார். நிறங்களோர் 5 அப்படின்னு அந்த பரம்பொருள் உள்ளென்று உணர்த்துகிறது சதாசிவர்கள். ஓ என்ற மந்திரத்தை உள்ளென்று உணர்த்துகிறது. இந்த ஓவினுடைய விளக்கமாகத்தான் 4 வேதங்களையும் ஆகமத்தையும் பெற்றார். 4 முகங்கள் மூலமாக 4 வேதங்களையும், மேல இருக்கிற முகத்தின் மூலமாக ஆகமத்தையும் அருள்வாளிக்கின்றார். அப்ப வேதம் ஆகமம் அப்படிங்கிறது ஓவனுடைய விளக்கம். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மாணிக்கவாசகர் சிவபெருமானே அவருடைய பக்குவத்தை அறிந்து முதியவர் வேடமாக வந்து அருள்பாலிக்கிறார். சிவபெருமானே வந்து தீட்சை கொடுக்கிறார். அவருக்கு தீட்சை கொடுத்து அவரை தனியாக அழைச்சிட்டு போய் வேத ஆகமனுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். வேத ஆகமங்களில் உள்ள ரகசியங்களை எல்லாம் தனியாக அவர் அழைத்து போய் சொல்லிக் கொடுக்குறார். அந்த ரகசியங்களை தான் திருவாசகத்திலேயே திருக்கோவையாரையும் அவர் அருள்வாய்த்திருக்கிறார். ஞானமோ ஞானத்தை விளக்க வந்தவர் இல்லையா மாணிக்கவாசகர், அது ஞானமோ. அப்ப வேத ஆகமங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது ஓ என்ற மந்திரம். நமச்சிவாய வாழ்ன்னு ஆரம்பிக்கிறார். நமச்சிவாயன்னு சொல்லல, ஏன்னா அதுதான் பேசிக். நமச்சிவாய வாழ்க. சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுன்னா, நம்ம முன்னாடி வச்சு சொல்லாத பின்னாடி வச்சு சொல்லு. நம்முதா ஓதில் அதுதான் நானாது சிம்முதலா ஓதுனே சென்று. நானும் முன்னாடி வச்சு சொல்லியிருந்தா அருள் கிடைக்காது. நமச்சிவாயன்னு சொன்னா அருள் கிடைக்காது. சிவாய நமன்னு சொன்னாதான் அருள் கிடைக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி ஓம் நம சிவாய ஓவ நீக்க சொல்லக்கூடாது. அதையும் சொல்றார். ஓங்காரமே அது திருவாட்சி உற்றாதனை நீங்கா எழுத்தே நிறை சொல்றான். நீங்காத எழுத்துங்கிறார். இந்த திருவாட்சி தான் ஓங்காரம். அதுக்குள்ள நடராஜர் ஊன நடனம் நாண நடனம்னு ஆடுறாரு. ஊன நடனங்கிறது நமச்சிவாய, ஞான நடனம்ங்கிறது சிவாய நமங்கிறது. ஓங்காரமே நல் திருவாட்சி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை தொடராம். ஆங்காரம் அற்றார் அறிவர் அடி அம்பலத்தான் ஆடலுது பெற்றார் பெறப்பெற்றார் காண் அப்படிங்கிறார். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மாணிக்கவாசகர் என்ன சொல்றார், என் மனசுல ஓ என்ற மந்திரம் தான் இருந்தது. இந்த ஓம்னு சொல்றோம்ல, இம்மும் சொல்லக்கூடாது. மேங்கிறது மலம், ஆணவம். மேங்கிறது ஒரு மாத்திரை, புள்ளி வச்சுதான் அரை மாத்திரை வேணும். அந்த இம்மும் வேணாம், வெறும் ஓ மட்டும் சொல்லு. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஓம் தான் சொல்லுவாங்க. அந்த இம்மையும் சொல்லாது, வெறும் ஓ மட்டும் 5 மாத்திரை ஓ அப்படின்னு 5 மாத்திரை சொல்லுங்க. இதை நமக்கெல்லாம் திருவாசகத்தில் அருள்வாயிருக்கிறார். உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. என் உள்ளத்துல என்ன மந்திரம் இருக்கு? ஓ என்ற மந்திரம் தான் இருக்குங்கிறத சொல்ற. உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. நம்மளையும் ஓம் தான் சொல்றாரு. ஓ என்று சொல்லற்கு அறியானை. எல்லாரும் ஓம்னு சொல்லுவாங்க, இந்த இம்மையை விட்டுடு, வெறும் ஓ மட்டும் சொல். ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உடம்பு சொல்லுவார் சென்றார். ஏன்னா இந்த ஓவுக்கு வெளியில் இருக்கிற பொருள்கள், ஓம் நமசிவாய, ஓம் சிவாய நம, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் கணபதிய நமக, இதெல்லாம் ஓவுக்கு வெளியில் உள்ளது. வெளியில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு உள்ள போகும். ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அழுகவாறு அருவருவார் அச்சோவே கடைசி பதிகத்தில் சொல்றாரு. முதல் பதிகத்தில் ஓவை பற்றி சொன்னவர்
கடைசி வரிகள் சொல்லும் பொழுது ஓங்காரத்தின் உட்பொருளை இந்த சிவபெருமான் எனக்காக மானிட வடிவம் தாங்கி வந்து எனக்கு அந்த ரகசியத்தமாக சொல்லிக் கொடுத்தார். அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருள்வாராக பெறுவார் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த ஓ என்பதுதான் மந்திரங்களுக்கெல்லாம் தலையான மந்திரம். அந்த ஓவை நீக்கி எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அந்த மந்திரம் எதற்காக சொல்லுகின்றோமோ அந்த பலன் கிடைக்காது அப்படிங்கிறது. அப்ப அந்த சதாசிவர் ஓ என்ற மந்திரத்தினுடைய விளக்கமாக 4 வேதங்களையும் ஆகமத்தையும் பெற்றார். இதுல இன்னொன்று என்னன்னா, தொகுத்து சொல்றது பகுத்து சொல்றதுன்னு 2 விதம். இப்ப நான் சொல்றது வந்து சிவஞான சுவாமிகள் பாஷ்யத்தில் சொன்ன விஷயத்தை சொல்றாங்க. சிவஞான பருவத்துக்கு பாஷ்யம்தான் ஒரு சிறந்த உரை. திருவாரூர் ஆதீனத்தில் இருந்த அவர் சிவஞானபுரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அவர் பாஷ்யம் பண்ணும் பொழுது இதெல்லாம் சொல்றார். அதாவது வேதம் என்பது பொதுவாக சொல்லும், ஆகமம் சிறப்பாக சொல்லும். மறைச்சு சொல்றதுனால மறைனே வேறு. வேதம் ரகசியங்களை எல்லாம் மறைச்சு சொல்லும், ஆகமம் வெளிப்படையாக சொல்லும். அப்ப 4 வேதங்களை 4 முகங்கள் மூலமாக அருள்பாலித்தவர். மேல இருக்கிற முகம் ஈசான முகம் பேர், வடகிழக்கு முகம். அதன் மூலமாக ஆகமத்தை தொகுத்து சொல்லுகிறார். தொகுத்து சொல்றது பகுத்து சொல்றது 2. யாருக்கு சொல்றாருன்னா சதாசிவருக்கு அடுத்த கேடர் அனந்தர். அனந்தருக்கு 4 வேதங்களையும் ஆகமத்தை தொகுத்தும் கூறுகிறார். அந்த அனந்தர் என்ன பண்றார்? பிரம்மாவுக்கு 4 வேதங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறார். அதனால பிரம்மாவுக்கு வேத புருஷன் பேர். அந்த அனந்தர் ஆகமத்தை ஸ்ரீகண்டருக்கு சொல்றார். இவங்களாம் விஞ்ஞானகலன்னு சொல்றது, ஒரு மனம் உடையவர்கள். அப்ப இவர்கள் அட்டவித்யேஸ்வரர்னு சொல்றதுல அனந்தர் அவருக்கு அடுத்தது ஸ்ரீகண்டர். ஸ்ரீகண்டர் நந்திய பெருமானுக்கு சொல்றார். இதுல என்னன்னா, நந்திய பெருமானுடைய குரு யாருன்னு கேட்டா சிவபெருமான் சொல்றான். பொதுவா சொல்றது சிவன், குறிப்பா சொல்லணும்னா ஸ்ரீகண்டர்னு சொல்லணும். பொது சிறப்புன்னு இருக்குல்ல. இப்ப முருகப்பெருமான் சிவபெருமானிடந்து தோன்றினார்னு சொல்றது பொது. சிறப்பாக சொல்லணும்னா சதாசிவரிடத்திலிருந்து தோன்றினார்னு சொல்லணும். ஏன்னா சதாசிவருக்கு 5 முகங்கள், கீழ்நோக்கி ஒரு முகம் தோன்றி இந்த 6 முகத்தினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றுகிறார் முருகப்பெருமான். இப்போ பொதுவாக சிவன் இப்போ ருத்ரன சிவம்னு சொல்கிறோம், மகேஸ்வரன சிவம்னு சொல்கிறோம், சதாசிவர சிவம்னு சொல்கிறோம். இது பொதுவாக சொல்கிறது சிவம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சதாசிவருடன் இருந்து தான் முருகப்பெருமான் தோன்றினார். இப்போ நம்ம ஊரில் நடராஜர் சிவபெருமான் வந்து நடனம் ஆடுறான்னு பொதுவாக சொல்கிறோம். யார் நடனார்னா சதாசிவர் வந்து நடனார். பதஞ்சலி வியாக்கரவாதர்கள் கைலாசத்தை சொல்ல சதாசிவர் இங்கே வந்து நடனம் ஆடியிருக்கிறார். அப்போ குறிப்பாக சொல்லும்போது அப்படி. அதனால இந்த அனந்தர் ஸ்ரீகண்டர். இப்போ நந்திய பெருமானுடைய குரு யாருன்னா ஸ்ரீகண்டர். ஸ்ரீகண்டருக்கு குரு யாருன்னா அனந்தர். அனந்தருக்கு குரு யாருன்னா சதாசிவர். இந்த மேல் லெவல்லாம் நிறைய பேர் சொல்றதே கிடையாது. எடுத்த உடனே எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சிவபெருமான் நந்தி உபதேசம் பண்ணது தான் ஆரம்பிக்கிறாங்க. பரம்பொருள்லேருந்து ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக அந்த கைலாய பரம்பரை அப்படிங்கிறது பரம்பொருள் சதாசிவருக்கு உள்ளென்று ஓ என்ற மந்திரத்தை உணர்த்தி அந்த சதாசிவர் அனந்தருக்கு உபதேசம் பண்ணி, அனந்தர் ஸ்ரீகண்டருக்கு உபதேசம் பண்ணி, ஸ்ரீகண்டன் நந்தியன் பெருமானுக்கு இப்படிதான் வருது கைலாய பரம்பரை. இதில் தொகுத்து சொல்றது பகுத்து சொல்றதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மேல இருக்கிற முகம் இருக்குல்ல, ஈசான முகம், அதன் மூலமாக அனந்தருக்கு தொகுத்து சொன்னார். தொகுத்து சொல்லும் பொழுது குழப்பம் இருக்காது. பகுத்து சொல்லும் பொழுது தான் வேறுபாடுகள் வரும். எப்படி பகுத்து சொல்றாருன்னா, சதாசிவர் மேற்கு நோக்கிய முகம், வடக்கு நோக்கிய முகம்
இந்த 2 முகத்தின் மூலமாக 10 சிவவேதங்களுக்கு பகுத்து சொல்லுகிறார் ஆகமத்தை. மற்ற 3 முகங்கள் மூலமாக 18 ருத்ர வேதங்களுக்கு பகுத்து சொல்றார். மேற்கு நோக்கிய முகம், வடக்கு நோக்கிய முகம் மூலமா 10 சிவவேதங்கள், மற்ற 3 முகங்கள் மூலமாக 18 ருத்ர வேதங்கள் ஆக 28 பேருக்கு உபதேசம் பண்றார். பகுத்து சொன்னது ஆகமங்கள். அந்த 28 பேரும் 28 ஆகமங்களை செய்கிறார்கள். ஆக இந்த ஆகமம் அப்படின்னு சொன்னா சிறப்பாக சொல்றது, ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லும். சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த 4ஐயும் சொல்றது தான் ஆகும். ஆனா 28 ஆகமங்கள்ல இப்போ ஒரு 4-5 ஆகமம் தான் முழுசா கிடைக்கும். 28 ஆகமங்களெல்லாம் அழித்து கொண்டு இருக்கு. அதெல்லாம் எப்படி காப்பாற்றுறதுங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு 4-5 ஆகமங்கள் தான் முழுமையாக சரியை கிரியை யோகம் ஞானம் முழுவதும் கிடைக்கும். இந்த கிரிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. ஏன்னா சிவாச்சாரியர்கள் குருக்கள்லாம் ஆகம முறைப்படி பூஜை பண்ணுறாங்க. கோயிலில் பூஜை பண்ணுறது, கும்பாஷம் பண்ணுறது, விழாக்கள் எடுக்கிறது எல்லாமே கிரியை. அதனால் அவங்க அந்த கிரியையை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த இது மட்டும் ஒவ்வொருத்தவங்களும் எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ஆகமத்தை அவங்க வச்சுருக்காங்க. கிரியை மட்டும் இருக்க வேண்டிய ஞானபாதங்கள் யோகபாதங்கள்லாம் அழித்து போயிடுது. ஏதோ 4-5 ஆகமங்கள் தான் முழுசாக கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே பாதுகாத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த பகுத்து சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு ஆகமத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, இன்னொரு ஆகமத்தில் வேற ஒரு மாதிரி சொல்லியிருக்கு. சிவஞான போதத்தில் பாயிரம்னு அதுக்கு விளக்கம் எழுதுறார் சிவஞான சுவாமிகள். மலதலை உலகின் ஆயிரம் துணிய பலர்பகல் ஆயிரு படகின் நல்லது காண்டல் செல்லா கண்போர் இந்திய பெரும் பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தேர்வு மயர்வர நந்தி மணிகணர் தளித்த உயர் சிவஞான போதம் சொல்றார். மயர்வர சந்தேகம் தீர்வதற்காக மயர்வர நந்தி மணிகணம் தளித்த உயர் சிவஞான போதம் அதுக்கு விளக்கம் எழுதுறாரு சிவஞான சுவாமிகள். நந்தியின் பெருமானுக்கும் முனிவர்களுக்கும் சந்தேகம் வர அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக செய்தது தான் சிவஞான போதம். முதல்ல சொன்ன மாதிரி யார் சொன்னா, யாருக்கு சொன்னாங்க, என்ன சூழ்நிலை, என்ன நோக்கம்னு. ஏன்னா அந்த சிவபிரகாசங்கிறது சிவஞான போதத்தினுடைய விளக்கம். ரௌரக ஆகமத்தில் 28 ஆகமத்தில் ரௌரக ஆகமம், அதில் ஞானபாதத்தில் 12 சூத்திரம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு நெய்கண்டார். அவருடைய குரு சொல்கிறார், பரஞ்சோதி முனிவரை டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு சொல்கிறார். அதை அவர் மொழிபெயர்த்து அவரே வெண்பாவில் விளக்கம் எழுதுகிறார் நெய்கண்டார். அந்த சிவஞான போதத்துக்கு தான் அருணந்தி சிவாச்சாரியார் சித்தியார் பண்ணுறார். அந்த 12 சூத்திரத்துக்கு தான் இவர் உமாபதி சிவாச்சாரியார் சிவபிரகாசம் பண்ணுறார். இப்போ சிவபிரகாசம்ங்கிற நம்ம பார்க்க வேண்டிய நூல் சிவஞான போதத்தினுடைய விளக்கம். இப்போ சிவஞான போதம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. மயர்வர நந்தி மணிகணம் தளித்த உயர் சிவஞான போதம். சந்தேகம் தீர்ப்பதற்காக. என்ன சந்தேகம்னா, ஒரு ஆகமத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, இன்னொரு ஆகமத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கு, ஏன் இப்படி வேறுபாடு அப்படின்னு சந்தேகம். அந்த சந்தேகத்தை கேட்கும் பொழுது சிவபெருமான் என்ன செய்தார், சரியை கிரியை யோகத்தில் வேறுபாடுகள் உண்டு. ஒரு பூஜை பண்ணுறதுன்னா ஒரு ஆகமத்தில் இப்படி பண்ணணும்னு இருக்கும், இன்னொரு ஆகமத்தில் இப்படி பண்ணணும் இருக்கும். நீ எதை ஃபாலோ பண்ணுறியோ அதை ஃபாலோ பண்ண. நீ எந்த ஆகமத்தை ஃபாலோ பண்ணுறியோ அந்த ஆகமத்தில் போயிட்டு எங்கேயாவது சென்னைக்கு போகணுன்னா போட்லேயும் போகலாம், ஹெலிகாப்டர்லையும் போகலாம், பஸ்லேயும் போகலாம் இல்லையா. போகிற இடம் சென்னை தான். எந்த வழியில் போகிறோங்கிறது முக்கியம் இல்லை. அந்த மாதிரி பேரின்பத்தை நம்ம அடையணும். பேரின்பத்தை அடையணும்னா எந்த வழியில் போகிறது, ஏதாவது ஒரு ஆகமத்தை பின்பற்றி கொண்டு போகும். சரியகிரி யோகம் இதில் தான் அந்த வேறுபாடுகள் இருக்குமே ஒழிய ஞான பாதத்தில் வேறுபாடு கிடையாது அப்படின்னு விளக்கிறார். சொல்லாமல் சொல்லி விளக்கிறார். இந்த தனகாதி முடிவர் இருக்காங்க இல்லையா, தட்சிணாமூர்த்தி
ஏற்ற மாதிரி 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு சின்முத்திரையினால சொல்லாமல் சொல்லி விளக்குகிறார். என்ன சொல்றாருன்னா, ஞானபாதத்துல வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லாம சொல்லி விளக்குறதுன்னு சொன்னா, இது ஆணவம் கண்மும் மாயும். ஆணவம் கண்மும் மாயும். இது உயிர், இது இறைவன். இந்த உயிர் ஆணவத்தோட இருந்ததுன்னா சிவபெருமான பார்க்க முடியாது. ஆணவத்தில் இருந்து, ஆணவம்னா நான் யான் எனது அப்படிங்கிறது, யான் எனதுன்னு இருக்கிறதுனால தான் நம்ம செய்யப்பட வினை நல்வினை தீவினைன்னு ஆயிடும். நான் தான் அன்னதானம் பண்ணோன்னா எனக்கு புண்ணியம் வந்துடும். இல்லை சிவபெருமான் என் மூலமாக பண்ணுறாருன்னு சிவனையே நினச்சிட்டு பண்ணோன்னா புண்ணியம் நமக்கு வராது. பாவ புண்ணியம் இருந்ததுன்னா பிறவிக்கு வந்து தொலைக்கணும். பாவமும் கூடாது, புண்ணியமும் கூடாது. புண்ணியத்துக்கு இன்பத்தை அனுபவிக்கணும். பூலோகத்தில் இன்பத்தை அனுபவிக்கலாம், சொர்க்கலோகத்தில் பாவத்தை நரலோகத்தில் அனுபவிக்கலாம், பூலோகத்தில் அனுபவிக்கலாம். இந்த பாவமும் புண்ணியமும் பிறவிக்கு காரணம். ரெண்டிலிருந்து விடுபடணும் அப்படின்னு. அதனால் எல்லாம் அவன் செய்யணும்னு இறைவனே நினச்சிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா பாவ புண்ணியம் நம்மளை வந்து அடையாது. ஸ்டோர் ரூமில் ஏகப்பட்ட பல பிரிவில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் இருக்குது. ஸ்டோர் ரூமில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இந்த பிறவியில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் மேற்கொண்டு ஸ்டோர் ரூமுக்கு தான் போகும். எடுத்துகிட்டு வந்ததை இங்கே அனுபவிக்கிறது. இங்கே இருக்கும்போது செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் மறுபடியும் ஸ்டோர் ரூமுக்கு தான் போகும். ஆகாமியம்னு பேர். எடுத்துகிட்டு வந்தது பிராப்தம். பிராப்தம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சஞ்சிதம்ங்கிறது ஸ்டோர் ரூமில் இருக்கிறது. அவனையே நினச்சிக்கிட்டு எல்லா காரியத்தையும் நமக்கு எவ்வளோ கடமைகள் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் செய்யணும், அவனையே நினச்சிக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா பாவ புண்ணியங்களை நம்ம ஸ்டோர் ரூமுக்கு போவாது, மேற்கொண்டு ஆகாமியம் போவாது. எடுத்துட்டு வந்ததை அனுபவித்து தீர்த்தணும். அது சிவபெருமான் நினைச்சாருன்னா அதை கேன்சல் பண்ணலாம். ஒரு மார்க்கண்டேயருக்கு 16 வயது சிவலிங்க பூஜை பண்ணோன்னா என்றும் 16 மாற்றி விட்டார். யமனுக்கு யமனாக இருந்தது. அது அவர் நினைச்சா செய்யலாம். அப்போ எடுத்துட்டு வந்ததை அனுபவித்து தீர்த்துற போகிறோம். மேற்கொண்டு ஸ்டோருக்கு போகாமல் இருக்கணும்னா அவனையே நினைத்து, எப்படி ஒரு தலைவனையே நினைத்து கொண்டு எல்லா காரியங்களும் செய்கிறாளோ அந்த மாதிரி அவனையே நினைத்து கொண்டு எல்லா காரியத்தையும் நாம் செய்தோமையானால் அவன் மீது அன்பு இருக்கணும். அப்போதானே அவனே தலைவிக்கு தலைவன் மீது அன்பு இருக்கிறதுனால தானே தலைவனையே நினைத்து கொண்டு எல்லா காரியத்தையும் செய்கிறான். சமைக்கிறா, கூட்டுறா, பெருக்கிறா, எல்லாம் பண்ணுறான். அதனால அவன் மீது அன்பு செலுத்தி கொண்டு நாம் எல்லா காரியங்களும் செய்தோமையானால் மேற்கொண்டு பாவம் புண்ணியம் போக. இப்போ ஸ்டோர் ரூம் காலியாகணுமே, அதுக்கு என்ன பண்ணணும்னா இறைவனுடைய புகழை பேசுறது, மூலமந்திர ஜபம் பண்ணுறது, அந்த மாதிரி செஞ்சோம்னா ஸ்டோர் ரூம் காலியாகும். நம்முடைய பெருமையை பேசக்கூடாது. ஒரு ஞானியா அஞ்ஞானியான்னு அவன் பேசுகிற பேச்ச வச்சு தெரிஞ்சுக்கலாம். பேசும்போது தான் வழியே பேசிக்கிட்டு இருந்தானா அவன் அஞ்ஞானின்னு அர்த்தம் இல்லையா. யார்கிட்டே பேசினாங்கன்னா சில பேர் தான் பெருமையே பேசிட்டு உட்காந்துருப்பான். ஆனால் சிவனடியார்களாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இறைவனுடைய பெருமையே பேசிக்கிட்டு இருப்பான். சிவபெருமானுடைய பெருமையே பேசிக்கொண்டிருந்தால் பாவ புண்ணியங்கள் தோறும் காரியம். இந்த பாவ புண்ணியங்கள் எதனால வருது அப்படின்னு சொன்னா அறியாமை. நான் செஞ்ச என்னதுங்கிற இந்த அறியாமையினால பாவ புண்ணியம். இந்த அறியாமைங்கிறது தான் ஆணவம், எண்ணுது நான் அப்படிங்கிறது. அதை இருட்டுக்கு ஒப்பாக சொல்றாங்க. இருவினை அப்படிங்கிறத நன்மை தீமை, பாவம் புண்ணியம் அப்படின்னு. அதனால தான் பிறவிக்கு காரணம். இந்த வள்ளுவர் அழகாக சொல்றார், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் நாட்டு. இறைவனை பொருள்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் காலியாகும். ஸ்டோர் ரூம் காலியாகிட்டுனா நம்ம வந்து சேராத. இருள் சேர் இருவினையும் சேரா. அப்போ பிறவிக்கே வழி கிடையாது. அதனால இறைவனுடைய புகழை பேசிக்கொண்டு இருப்பதும், அவன் மீது அன்பு இருந்தால் தானே, இறைவன் மேலே அன்பு இருந்தால் தானே இறைவனையே பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ மூலமந்திர ஜபம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா மேற்கொண்டு நமக்கு வராது, அதனுடைய தாக்கம் இருக்காது. சிவலோக பதவிக்கு போயிடலாம். பிறவி இந்த 3 லோகத்துக்கு என்ன விட்டுட்டோம், பிறவியை விட்டுட்டோம்னு சொன்னால்
பேரின்ப நிலை, சிவலோகத்தில் போய் பேரின்ப நிலை தெவிட்டாத சிவலோக பதவி அடைந்தான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு நிலை நமக்கு கிடைக்காது. அதனால மயர்வர நந்தி முடிகணம் தலைத்த உயர் சிவஞான போதம். இப்போ சிவஞான போதம்ங்கிறது என்னன்னு சொன்னால், நந்தி முனி நந்திய பெருமானுக்கு முனிவர்களுக்கும் சந்தேகம் வந்தது. அதை தீர்ப்பதற்காக சொல்லாமல் சொல்லி சிறுமத்திரையினார் சொல்லி விளக்கியதுதான் சிவஞான போதம் அப்படிங்கிறார். அப்போ சிறுமத்தினுடைய விளக்கம் என்னன்னா, இந்த ஆணவம் யானை அளவுன்னு இருக்கிற வரையிலும் நாம் செய்யக்கூடியது நன்மை தீமைன்னு ஆகி பாவ புண்ணியங்கள் நமக்கு வரும். இது மாயை. இந்த உடம்பு மாயை தான். 36 தத்துவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். இந்த மாயைங்கிறது மறைக்கிறது கிடையாது. மாயை என்பது மறைப்புன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆணவம் தான் மறைக்கிறது. இருட்டு, ஆணவத்தை இருட்டுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் இருட்டை விட ஆணவம் மோசமானது. என்னன்னா, இந்த இருள் என்ன செய்யும், எந்த பொருளையும் காட்டாது, மறைச்சிடும். ஆனால் தன்னை காட்டும், இருட்டை பார்க்க முடியும் நம்மளால. ஆனால் இந்த ஆணவம் இருக்க இறைவனையும் காட்டாது, தன்னையும் காட்டாது. இருள் உருவம் காட்டும், இரண்டும் காட்டாது. இது எல்லா பொருளையும் இருள் மறைக்கின்றது. ஆனால் இருளை பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஆணவம் அதை விட மோசமாக இருக்கு. இறைவனையும் காட்ட மாட்டேங்குது, தன்னையும் காட்ட மாட்டேங்குதுங்கிறது. அதனால இறைவனை காட்டாமல் மறைப்பது ஆணவம். மாயைங்கிறது என்னன்னா விளக்கு வருது. மாயை மறைக்கிறது கிடையாது. என்னன்னா, இருட்டில் போகும்போது ஒரு விளக்கு கையில் வச்சுட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி சூரியன் வந்துருச்சுன்னா இந்த விளக்கு தேவையில்லை, அடங்கிடும். இப்போ இந்த உடம்பு மாயை. இப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிர், இப்போ நான் சொல்லலை இதெல்லாம், அந்த பரம்பொருள் என் மூலமாக உங்களுக்கு சொல்லுது. நீங்கள் இந்த மனித உடம்புல இருக்கிறதுனால தானே இதை சிந்திக்கணும், ஞான விஷயத்தை. இதே ஒரு பள்ளி உடம்புலையோ பாம்பு உடம்புலையோ இருந்தால் சிந்திக்க முடியுமா இந்த விஷயங்களை, ஞான விஷயங்களை? முடியாது இல்லையா? அப்போ இந்த உடம்பு என்பது மாயை. இந்த மாயை மூலமாக தான் ஞானத்தை நாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். எப்படி அப்படின்னு சொன்னால், இருட்டில் விளக்கு வைத்து கொண்டு போகிற மாதிரி சூரியன் உதிச்சிருச்சுன்னாக்கா இந்த விளக்கு அடைக்கணும். அதில் அந்த வெளிச்சத்தில் இந்த வெளிச்சம் அடங்குது. விடியாமலமும் விளக்கணைய விடிவாமலமும் விளக்கணைய மாயை வடிவாது கண்மத்து வந்து அப்படின்னு உமாவிசாச்சாரம். விடிகிற வரையிலும் தான் விளக்கு தேவை நமக்கு. அந்த பேரின்ப நிலை வர்ற வரையிலும் தான் இந்த உடம்பு நமக்கு தேவை. அது வந்துருச்சுன்னா தானா இது அடங்கி போயிடும், ஆணவம்லாம் அடங்கி போயிடும். அப்போ இந்த ஆணவத்திலிருந்து அந்த உயிர் விடுபட்டு சிவபெருமானுடைய திருவடியை அடையணும். திருவடியை அடைஞ்சிட்டோம்னா அவர் நம்மளை ஆட்கொள்வார். ஆட்கொண்டு சாயுச்சிய முக்தி கொடுப்பாராம், தலைக்கு மேலே வச்சுப்பாராம். சிவபெருமானுடைய திருவடியை யார் வணங்குகிறார்களோ, ஆணவத்தை விட்டுட்டு நான் தான் வணங்கினங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. அவர் ஆட்கொண்டு என்ன செய்கிறார், தலைக்கு மேலே வச்சுப்பாராம், சாயுச்சிய முக்தி கொடுத்துருவார். இதுதான் ஜென்மோத்தருடைய விளக்கம். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, தக்கனுக்கு 50 பெண்கள் தக்கன். அதில் 27 பெண்களை சந்திரனுக்கு மணமடித்து கொடுத்தார். கொடுக்கும்போது என்ன சொல்றேன், அந்த 27 பெண்களுடைய பேர் தான் 27 நட்சத்திரம். எல்லா பெண்கள்கிட்டையும் சமமாக அன்பு செலுத்த வேண்டும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சந்திரன் ரோகிணி கிட்ட தான் அதிகமாக அன்பு செலுத்துறான். உடனே கோபம் வந்துடுது தக்கனுக்கு. என்ன செய்யறா, நீ ஒவ்வொரு கலையாக குறைந்து அழிந்து விடுவாய் அப்படின்னு சொல்ல. அப்படியே அவனுக்கு ஒவ்வொரு கலையாக குறையுது. பிரம்மா கிட்ட வந்து அடைக்கலம் கேட்குறான். பிரம்மா தக்கனுக்கு பயந்துக்கிட்டு அடைக்கலம் கொடுக்கல. விஷ்ணு கிட்ட அவரும் தக்கனுக்கு பயந்துக்கிட்டு அடைக்கலம் கொடுக்கல. கடைசியாக சிவபெருமான்கிட்ட வரும்போது ஒரே ஒரு கலை திருவடியில் வந்து வணங்குறான். அந்த ஒரு கலையை தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்கிறான் பிறைச்சந்திரன். ஒவ்வொரு கலையாக வளரும். அவருடைய சாபத்தினால ஒவ்வொரு கலையாக பறையும். அப்போ வளர்பிறை தைபிரையாக இருப்பாயின்னு அருள்வார். யார் சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகிறார்களோ அவர்களை சிவமாகி ஆக்கிவிடுவார்.
இந்த 4 வேதங்கள் இருக்க, அந்த 4 வேதங்கள் மறைச்சு சொல்லும், ஆகமம் தான் வெளிப்படையாக சொல்லும். இந்த 4 வேதங்கள்ல ரிக் யசுர் சாமம் அதர்வணம், அதர்வணம் மாந்திரியங்கள் சம்பந்தமாக இருக்கும். ரிக் யசுர் சாமம் அந்த 3 முக்கியம். இதில் நடுவில் இந்த யசுர் நடுவில் ஸ்ரீருத்ரத்துல 8வது வரை ஒரு மையமாக இருக்கிறது நமச்சிவாய மந்திரம். இப்ப வேதங்களுக்கெல்லாம் மையமாக இருக்கிறது நமச்சிவாய மந்திரம். வேதம் நான்கினும் எப்பொருளாவது நாமம் நாமம் நமச்சிவாயவே. இது வேதம், தமிழ் வேதம். வியாபாரத்தில் சொல்றாங்க இல்லையா, வேதம் நான்கினும் எப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாயவே. இது பொதுவாக தான் சொல்லும். முதல்ல சொன்ன மாதிரி 4 வேதங்கள்ல யசுர் முக்கியம். யசுர் வேதத்தில் மையமாக இருக்கிறது ஸ்ரீருத்ரம், ஸ்ரீருத்ரத்தில் மையமாக இருக்கிறது 8வது அனுவாதத்தில் நமச்சிவாய மந்திரம்னு சொல்லிட்டோம். அதோட விட்டுறக்கூடாது. நமச்சிவாய மந்திரத்தில் எது மையமாக இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொன்றிலையும் மையமாக இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நமச்சிவாயங்கிற மந்திரத்தில் சி தான் மையமாக இருக்கு. சீனா யாரு? சிவபெருமான். அப்ப வேதத்துக்கெல்லாம் மையமா யார் இருக்கிறார்னா சிவபெருமான் தான் மையமாக இருக்கின்றார். அப்ப தேவாரத்தில் என்ன சொல்லுது? தமிழ் மறைச்சு சொல்லுது. வேதம் நான்கமும் மெய்ப்பொருளாவது நாமம் நாமம் நமச்சிவாயவேங்கிற ஸ்டேஜோட விட்டுடுது. ஆனா ஆகமத்துல வெளிப்படையா 10வது திருமுறை இருக்கு இல்லையா, திருமந்திரம், அது ஆகமம். 9 ஆகமங்களை நந்திய பெருமான்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நமக்கு திருமந்திரத்தில் கொடுக்குறாரு. அதில் வெளிப்படையாக சொல்றாரு, நாயோட்டு மந்திரம் நான்மறை நால்வேதம். நாயோட்டு மந்திரம்னா சி அப்படிங்களா, சீங்கிறது. நாயோட்டு மந்திரம் நான்மறை நால்வேதம், நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம், நாயோட்டு மந்திரம் நாதாண்டம் ஆம் ஜோதி அப்படின்னு வெளிப்படையாக அடிக்காது. இது ஆகமம். அப்ப அந்த உத்தரத்துல வரும்பொழுது நமசிவாயச்ச சிவதராயச்சன்னு வரும். சிவதரன் அப்படின்னா சிவமாக ஆக்குபவன். நமச்சிவாயில மந்திரத்தில் நடுவில் இருக்கிறது சிவம். அவருடைய வேலை என்னன்னா, தன்னை யார் வணங்குகிறார்களோ அவர்களை சிவமாக ஆக்குபவன். சிவதராயச்ச, சிவதரன்னா சிவமாக ஆக்குபவன். அப்ப ஜீவன் சிவனாக ஆதல் அப்படிங்கிறது. அப்ப மயதர நந்தி முடிகணத்தளித்த உயர் சிவஞான போதம். அப்ப சிவஞான போதத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இதனுடைய இது என்னன்னு சொன்னா, 28 ஆகமங்கள்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அல்ல. ஞானபாதத்துல முரண்பாடு கிடையாது. மற்றதுல முரண்பாடுகள் இருக்கும். நீ எந்த ஆகமத்தை ஃபாலோ பண்ணியோ அந்த ஆகமத்துல போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப நந்தியன் பெருமான் முனிவர்கள் இந்த கேடட் விரட்சி பார்க்கணும். நந்தி வரையிலும் பார்த்தீங்கன்னா மடங்கள்ல இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா 4 கைகள் பாம்பு கழுத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். விடும் இந்த 4 கைகளோட சிவபெருமான் பாம்பு கழுத்துல இருக்காங்க. அதே மாதிரி ஒன்று உட்காந்துருக்கும், ஒன்று நிற்கும். உட்காந்துருக்கிறது பிறகு நிற்கிறது சிக்ஷர். அப்படிதான் இருக்கும். நந்திய பெருமானுக்கு பிறகுதான் முனிவர்கள் உருவம் மாறும். நந்திய பெருமான் பார்த்தா சிவனுடைய நந்தின்னு சொன்னா இந்த முகம் நந்தி முகமா இருக்கிற மாதிரி கிடையாது. அதனால தான் அந்த படத்துலயே இந்த போட்டிருக்கும். ஒன்று உட்காந்துருக்கும், ஒன்று நிற்கும், அவ்வளோதான். நந்தின்னு சொன்னால் நம்ம முகம் வந்துடும், மனுஷன் முகம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஸ்ரீகண்டர் நந்திக்கு உபதேசம் பண்ணதுங்கிறது, உட்காந்துருக்கிறவர் ஸ்ரீகண்டர் உபதேசம் பண்ணுறது அவர் நந்தியை பெருமான். ஆனால் நந்தி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். நந்திக்கு மொத்தம் 8 பேர் சிஷ்யர். தனகாதி முனிவர்கள்னு 4 பேர் தட்சாமத்தில் உட்காந்துருக்காங்க. 4 பேர் சிவஞான யோகிகள்னு ஒருத்தர், பதஞ்சலி வியாக்கிரபாதர் நம்ம ஊரில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நந்திக்கிட்ட பணம் கேட்டாங்க. திருமூலர் சொல்கிறார், என் கூட யார் யார் படித்தாங்கன்னு, அந்த 7 பேர் என் கூட படித்தாங்கன்னு சொல்கிறார். 9 ஆகமங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறார் திருமூலர். அப்போ அந்த 8 பேரில் அவங்க சிஷ்யர்களாக இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய பரம்பரை அந்த சனத்குமாரர். அப்போ நந்திக்கு சனத்குமாரர், சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிகள். சத்தியஞான தரிசனிகளுக்கு பரஞ்சோதி முனிவர். இதெல்லாம் கைலாசத்தில். இந்த பரஞ்சோதி முனிவர் தான்
அகத்தியர் பார்க்கறதுக்காக வரும்பொழுது திருவண்ணாமலையில் மெய்கண்டார் 2 வயசு தேர் ஓடிட்டு விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த விமானம் தடைப்படுது. என்ன தடைப்படுதுன்னு பார்த்தா கீழே ஒரு பக்குவமான ஒரு ஆன்மா உடனே வந்து கீழே வந்து மூலமந்திரம் உபதேசம் பண்ணி ஸ்வேதவனன்னு பேர். அவர் திருவெண்காட்டில் முக்குள நீராடி பிறந்ததுனால அவர் ஸ்வேதவனன்னு பேர். இவர் மெய்கண்டார் தன்னுடைய குருவுடைய பேர் வைக்கிறார். சத்தியஞான தரிசனிகள், சத்தியம்னா மெய், தரிசனிகள்னா கண்டார் பேரை வச்சு மூலமந்திரம் உபதேசம் பண்ணி அங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற பொல்லாப்பிள்ளையார்கிட்ட போய் பாடம் தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பயணம். அப்போ போகும்போது என்ன பண்ணுறார், ரௌரக ஆகமத்தில் இருக்கிற ஞான பாடத்தில் இருக்கிற 12 சூத்திரங்களை நீ மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். எங்கள் ஆச்சாரியெல்லாம் இந்த இடத்துல சொல்லும் பொழுது தீட்சைன்னா என்ன அப்படிம்பாங்க. முதல் நாள் ஹோமகுண்டெல்லாம் வச்சு கலந்தெல்லாம் வச்சு மறுநாள்லாம் பண்ணி கொடுக்கறதான் தீட்சைன்னு கிடையாது. 10 நாளும் கல்யாணம் பண்ணலாம், யாருக்கும் தெரியாமல் மரத்தடியிலையும் தாலி கட்டினா கல்யாணம் தான் இல்லையா. 10 நாளும் விசேஷமாக இடப்படலை கல்யாணம் பண்ணலாம், யாருக்கும் தெரியாமல் ஒரு மரத்தடியில் தாலி கட்டினாலும் கல்யாணம் தான். அந்த மாதிரி மூலமந்திரம் உபதேசம் பண்ணுறது தான் தீட்சை. அதுக்கு உதாரணமாக இதுதான் சொல்கிறாங்க. அப்படி அவர் தீட்சை கொடுத்துட்டு போயிட்டார். அந்த மெய்கண்டாருக்கு அவங்களுடைய குலகுருவே சிஷ்யராகிறார். அருணதேசாச்சாரியார் அவர் சிஷ்யராகிறார். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அருணதேசாச்சாரியிட்ட மறைஞான சுவாமிகள், மறைஞான சுவாமிகளுடைய சிஷ்யர் தான் உமாதேசாச்சாரியார். இந்த மறைஞான சம்பந்தருடைய அங்கே இருக்குது இல்லையா. நம்ம ஊரில் அது ஒரு பெரிய பாக்கியம். மறைஞான சம்பந்தரும் உமாதேசாச்சாரியாருடைய இது இங்கே நமக்கு இருக்கு. ரெண்டு பேருடைய சமாதிகள் இங்கே இருக்குது. ரொம்ப தூரம் நம்ம தேடி போட இந்த ஊர்லேயே இருக்குங்கும் பொழுது நமக்கு அதை நாமெல்லாம் கொடுத்து வச்ச ஒரு பெரிய பெருமை அதெல்லாம். அதில் உமாபதி சுவாச்சாரியார் 8 பண்ணியிருக்காங்க. மொத்தம் 14 சாஸ்திரங்கள். 14 சாஸ்திரத்தில் 8 சாஸ்திரம் உமாபதி சுவாச்சாரியார் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா அதுவும் அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க முறைன்னு சீட்டு கொடுத்து முத்தி கொடுத்தார். அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு பெரிய நிலை இல்லையா. அவர் பாட கொடி தானாக ஏறு மறைஞான சம்பந்தரை குருவாக ஏற்றுக்கொண்டதுனால அவர் ஒதுக்கி வச்சிடுறாங்க. இந்த கொத்தோன்குடியில் அங்கே இருக்கும் பொழுது வழக்கமாக அந்த வேத பாராயணம் சொல்ல கொடி ஏறும் தானா, அந்த மாதிரி ஏறலை. உடனே அசரீரி கேட்குது. உடனே உமாதேசாச்சி வந்து கொடிக்கவி பாட கொடி ஏறுது. தானா கொடி ஏறுதுன்னா அது என்ன மாதிரியான பெத்தான் சாம்பாரனுக்கு அப்படி பார்த்த உடனே மறைஞ்சு பேர் நான் முத்து கொடுக்குறாரு. இப்போ என்ன மாதிரியான வல்லமை அவருக்கு இருந்திருக்கும். இதை கேள்விப்பட்டு அரசன் எங்கேயாவது வந்து எல்லாரும் விதவிதமாக பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது அது முத்தி கொடுத்ததுடைய வகை அப்படின்னு சொல்கிற எனக்கு செஞ்சு காட்டுங்கன்னு கேட்குறான். அப்போ பக்குவம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தினந்தோறும் அவர் பூஜை பண்ணுற சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுற தண்ணியை விடுற இடத்துல ஒரு முள் செடி வளர்ந்துருக்கு. அதுதான் அந்த முள் செடிக்கு நான் முத்தி கொடுக்குறேன் பாருன்னு சொன்னால் அது முத்து பார்க்கலான்னு மறைஞ்சு போயிடுது. இப்போ என்ன மாதிரியான இல்லையா சந்தானாச்சாரியார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஒரு வல்லமை அவங்களுக்கு. அவர் செய்த நூல்னா இது எப்படி இருக்கு. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நூல். இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி மயர்வர நந்தி மணிகணத்தளித்த உயர் சிவஞான போதம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றார், மததலை உலகில் மாயுறுத்துவிய பலர்புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண்போர் எட்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்துங்கிறார். பெரும்பெயர் கண்டு கண் இருள் தீர்ந்து. இந்த ஆணவம் போயிடணும். இந்த ஆணவம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா பெரும்பெயர் அப்படிங்கிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி வேதம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லும். அந்த வேதத்தினுடைய சாரம் அப்படிங்கிறதா பெரும்பெயர். மகா வாக்கியம்னு பேர். பெரும்பெயர் மகா வாக்கியம். அதில் மகா வாக்கியம்னா என்னன்னா தத்துவமசி அகம் பிரம்மாசி அப்படிங்கிறது மகா வாக்கியம்.
தத்துவம் அசி அப்படின்னு. தத்துனா அந்த பரம்பொருள், துவம்னா நீ, அசி அந்த பரம்பொருளாக நீ இருக்கிறாய் அப்படின்னு தியானம் பண்ணணும்னு சொல்கிறார். எந்த மதத்திலையும் இதை பார்க்க முடியாது. நம்ம எந்த மதமாக இருந்தாலும் என்ன சொல்கிறோன்னா, குரு வந்து சிஷ்யர்கிட்ட சொல்லும் பொழுது நான் தான் பரம்பொருள் கடவுள், என்ன எல்லாரும் வணங்குங்க, நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாரும் என்ன வணங்குன்னு தான் சிஷ்யர்கிட்ட சொல்லுவாங்க. நம்முடைய மதத்தில் மட்டும்தான் என்ன சொல்றதுன்னு சொன்னால், தத் துவம் அசி அந்த பரம்பொருளாக நீ இருக்கிறாய் அப்படி தியானம் பண்ணு. எத்தனை சிஷ்யர் இருந்தாலும் சிஷ்யர்கிட்ட குரு சொல்லக்கூடியது இதுதான். உடனே அந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தியானம் பண்ணாங்கல்ல, தன்னை பரம்பொருளாக தியானம், அகம் பிரம்மாசி, அகம் நான் பிரம்மம் அசி, நான் பிரம்மமாக இருக்கிறேன்னு தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும்னா ஏற்றி ஏற்றி இழுத்து இழுத்து விடுற காற்றை அடக்கி வச்சுட்டு பண்ணணும். கும்பகத்தில் செய்யணும், கும்பகத்தில் இருந்து கொண்டு தியானம் பண்ணணும். அப்போ கும்பகத்தில் இருந்து கொண்டு நம்முடைய எண்ணம் எங்கே இருக்குன்னா, மனசு வந்து அந்த துவாதச அங்கம், இந்த இடத்துல ஒரு சாங் 12 அங்குலம், துவாதசம், துவானா 2, தசம்னா 10, அந்தம் இந்த 12 அங்குலத்தினுடைய இறுதியில் நம்முடைய மனம் இருக்கணும். இந்த சாதாரண யோகம்லாம் என்ன சொல்லுவாங்க, குரு மத்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சிவயோகத்தில் தான் துவாதச அந்தம் 12 அங்குலத்தினுடைய இறுதியில் தியானம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப தியானம் அப்படிங்கிறது என்னன்னா, இழுத்த காற்றை உள்ள அடக்கணும். உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு நம்முடைய மனசு எங்க இருக்கணும், துவாதசம். அதனால கையை எப்படி வச்சு கும்பிடுறாங்க இல்லையா, மாணிக்கவாசர் சொல்றார், கரம் கொய்வார் உண்மையும் இப்படி கும்பிட்டா சந்தோஷப்படுவாராம். சிரம் கொய்வார் ஊக்குவிக்கும், இப்படி கும்பிட்டோம்னா ப்ரொமோஷனா. குவிதல்ங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஒரு அர்த்தம். அப்போ அந்த இடத்துல கை இருந்ததுன்னா கான்சன்ட்ரேஷன் போவோம், மனசு போவோங்க. ஆனால் கை இல்லாமல் அங்கே ட்ரை பண்ணிங்கன்னா போவாது. அது ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். துவாதச அந்தம் 12 அங்குலம்னா நம்ம ஸ்கேலில் கணக்கு கிடையாது. அவரவருடைய கையில் ஒரு சான். ஒருத்தர் உயரமாக இருப்பார், ஒருத்தர் குள்ளமாக இருப்பார். அவரவருடைய கையினுடைய ஒரு சான்கள் தான் 12 அங்குலங்கள். அப்போ 12 அங்குலத்தினுடைய உச்சியில் தான் நம்முடைய மனசு கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆதார யோகம்னு சொல்கிறாங்க இல்லையா, உள்ள ஆதாரங்கள்லாம் இருக்குது. இதுவரையிலும் உடம்புக்குள்ளே இருக்கிறது கூட முதுகு தண்டுக்குள்ளே இருக்கிற நரம்புல சுழுமுனையில் இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ், அந்த ஆதாரங்கள்லாம் இதுவரையிலும் குரு மத்தியோடு, அதுக்கப்புறம் இந்த உச்சி. இதுக்கு மேலே போனீங்கன்னா நிராதாரம்னு பேர், ஆதாரம் கிடையாதுங்கெல்லாம். அந்த கடைசியில் அந்த 12 அங்குலத்தினுடைய முடிவு இருக்கு, அதுக்கு மீதானம்னு பேர். இது அந்த முதல் சாஸ்திரத்தில் சொல்லு, ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உத்தி பெற விமலருக்கு இடம் அது என்று உத்தி பெற. இந்த விமலர் இருக்கின்ற இடம் எதுன்னா துவாதசம். ஆதாரத்தாலே நிராதாரத்தே சென்று மீதானத்தே செல்க உத்தி பெற விமலருக்கு இடம் அது என்று உத்தி பெற. அப்ப இழுத்த காத்த உள்ள வச்சுக்கிட்டு நம்ம மனசு எங்க இருக்கணும்னா இந்த 12 அங்குல முடிவுல இருக்கணும். அந்த காற்றை உள்ள வச்சிருக்கிறது அரை நிமிஷம் வரல வச்சிருக்கலாம். அதுக்கு மேல வச்சிருந்தோம்னா ஒருவேளை பிராணாயாமம் பண்றாங்கல்ல, காற்றை இழுத்து உள்ள வச்சிருந்து விடணும். இந்த இதுல வலதுல இழுத்து உள்ள வச்சிருந்து விட்டோம்னா அப்புறம் விட்டதுல இழுத்து இடத்துல இழுத்து அப்புறம் உள்ள வச்சு வெளில விடணும். ஒரு 5 செகண்ட் இழுக்கிறீங்கன்னு வச்சுங்க, விடுறது 10 செகண்டா இருக்கும், உள்ள வச்சிருக்கிறது 20 செகண்டா இருக்கும். 1:4:2 விகிதம். 5 வினாடி இழுக்கிறீங்கன்னா 20 வினாடி வச்சிருக்கிறது 10 வினாடி வெளியில காத்த விடும். இதுதான் திருமலை சொல்றாரு. 16 சொல்றாரு, 16, 64, 32 சொல்றாரு. 16 வினாடி இழுக்கணுமா, 64 வச்சிருக்கணுமா, விடுறது 32 விடணும்.
யமனை காலால் உதைக்கிறது, யமனை காலால் உதைக்கிறதுன்னு புராணங்கள் சொல்லுது இல்லையா? அதாவது வேதம் பொதுவாக சொல்லும், ஆகமும் சிறப்பாக சொல்லும். புராணங்கள் ரொம்ப மறைச்சு சொல்லும். வேதமாவது கொஞ்சம் தான் மறைச்சு சொல்லும், புராணம் என்ன பண்ணும் ரொம்ப மறைச்சு சொல்லும். இப்போ திருக்கடையோர் இல்லையா, யமனை காலால் வச்சது, காலனுக்கு காலம். இந்த கால்னா காற்று. யமனை காலால் உதைத்தல் அப்படின்னு சொன்னா இழுத்து இழுத்து விடுற காற்றை உள்ள அடக்கு, அப்பதான் யமன் வரமாட்டான் அப்படிங்கிற. இது திருமந்திரம்ங்கிறது ஆகம நூலுங்கிறதுனால வெளிப்படையா சொல்றாரு. ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில் கூற்றை உடைக்கும் குறி அதுதானே. யமன காலம் தான் அதனுடைய குறி என்ன, அதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னா காற்றை அடங்கணும். ஏற்றி இறக்கி எதிர்காலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில் கூற்றை உடைக்கும் குறி அதுதானே அப்படிங்கிற. அதனால காற்றை உள்ள வச்சிருக்கிற நேரம் 1/2 நிமிஷத்துக்கு மேல முயற்சி பண்ணா ஒருவேளை உணவு. அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை, அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை, அப்புறம் ஒரு மாசத்துக்கு ஒரு வேளை அப்படின்னு கடைசியில் உணவே தேவை இருக்காது. அமிர்தம் சுரக்கும், அந்த அமிர்தம் டைஜஸ்ட் சிஸ்டத்துக்கு போயிடும். அதனால பொதுவாக சொல்றது சிறப்பாக சொல்றது அப்படிங்கிற மாதிரி இதுதான் துவாதச அந்தத்துல அந்த மனசை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்ப இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணும் பொழுது காற்றை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு துவாதச அந்தத்துல தியானம் பண்ணிக்கிட்டு அந்த பரம்பொருள் நாமாக அப்படியே தியானம், அகம் பிரம்மாசி அப்படின்னு தியானம். இப்போ எத்தனை சிஷ்யர் இருந்தாலும் அத்தனை சிஷ்யர்களுக்கும் என்ன சொல்லியிருக்கு மகா வாக்கியம், தத்துவம் அசி அப்படி வேணும்னா அகம் பிரம்மாம்சி அப்படின்னு. இந்த அகம் பிரம்மாம்சின்னு சொன்னால் நான் பிரம்மம், நான் பிரம்மம்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா தப்பே கிடையாது. நானே பிரம்மம்னு நினச்சா தப்பு. நான் பிரம்மங்கிறது தான் கரெக்டு. நானே பிரம்மம், நீ பிரம்மம் இல்லைன்னா நானும் பிரம்மம், நீ எல்லா பிரம்மம் உயிருக்கும் இல்லை, உயிர் இருக்குல்ல, உயிராக இருந்துகிட்டு இருக்குல்ல. அதனால நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம், அந்த எண்ணம் வரணும். அந்த பரம்பொருள் எல்லா உயிருக்கும் உயிராக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வரணும். நான் தான் பிரம்மா, நீ பிரம்மா இல்லை, இதுதான் பிரம்மா விஷ்ணுக்குள்ள தகராறு. பிரம்மா என்ன சொல்றாரு, நான் தான் பிரம்மா, நீ பிரம்மா இல்லை. விஷ்ணு என்ன சொல்றாரு, நான் தான் பிரம்மா, நீ பிரம்மா இல்லைன்ட்டார். 2 பேர் இருக்காரா? பிரம்மா தன்னை பிரம்மமா நினைச்சு வழிபட்டா தப்பு கிடையாது, விஷ்ணு தன்னை பிரம்மமா நினைச்சு வழிபட்டா தப்பு கிடையாது. நான் தான் பிரம்மா, நீ பிரம்மா இல்லைங்கும் போது தான் அங்கே தகராறே வரும். உடனே ஜோதி வடிவில் காட்சி கொடுத்து அவர்களால் அடிமடி காண முடியாமல் அவருடைய ஆணவத்தை அடைக்கும். நான் தான் பிரம்மங்கும் போது ஆணவம், நான் பிரம்மம்னா அவர் மீது அன்பு இருக்கணும். அன்பு இல்லைன்னா வராது. அவர் மீது அன்பு இருந்தால், அதாவது ஒரு மனைவிட்ட கணவன் அன்பாருன்னா அன்பு வருவாங்க. இந்த மனைவிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவன் வாங்கி கொடுக்குறது செஞ்சான்னா அன்பு வரும். அங்கே அன்பு ஒரு குடும்பத்தில் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் தப்பாகவே தெரியாது. அன்பு இல்லைன்னா ஒரு சின்ன தப்பே பெரிய தப்பாக இருக்கு. அது மாதிரி அந்த பரம்பொருள் மீது அன்பு செலுத்தி கொண்டு தன் செயலே அற்று போயிடும், எல்லாம் அவன் செயல் அப்படின்னு. அது அன்பு இருந்தால் தான் முடியும். அந்த பரம்பொருள் நமக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்கிறார். நம்மளை தேடி வந்தோம் அந்த மனித உடம்புக்கு. அவர் தான் நம்முடைய பக்குவம், பல ஜென்மங்களில் செய்த பக்குவம் இந்த மனித உடலை கொடுத்துருக்காங்க. இந்த மனித உடலில் இருந்து கொண்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்படி இல்லாமல் கடவுள் உண்டுங்கிற ஒரு கொள்கைக்கு வந்து அதில் பல மதங்கள் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சதாசிவர் செய்தது சைவம், சிவன் செய்தது சைவம். மனிதர்கள் சிறந்த மதம், முனிவர்கள் சிறந்த மதம், தேவர்கள் சிறந்தது, புத்தர்கள் சிறந்த மதம், அதிலெல்லாம் போய் மாட்டிக்காம சிவன் செய்த சதாசிவர் காட்டிய அந்த வழியில்
தவிர்க்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். அதுவும் மாதிரி இல்லையா? சதாசிவன் அருள்பாலித்த அந்த ஆகம நூலை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு இதில் கலந்துக்கிறதுன்னு சொன்னால் பல ஜன்மங்களோட புண்ணியம் செஞ்சிருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அதனால் அன்பு செலுத்தணும் அந்த பரம்பொருள் மேலே. திருக்கதிட்டபடியாரில் சொல்கிறார், குரு வந்து சிஷ்யர்கிட்ட பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா சிவதன்மம் அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறார். சிவதன்மம்னா என்ன அப்படின்னு பெரிய புராணத்தில் நிறையா சொல்லி பிள்ளைக்கறி அறிஞ்சு கொடுத்தான். அதெல்லாம் முடியுமா நம்மளால? தலை ஊற்றுக்கிட்டாலும் தலை ஊற்றுப்பாடா இல்லையா? ஆனால் பைத்தியம் அமைச்சு வச்சு பிள்ளையார் ஒரு சிவனடியார் படிப்பாங்களான்னு அவளுடைய அம்மாவும் ஒத்துக்கிட்டு வேலைக்காரியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் வன்மையான சிவதன்மம்னு சொல்கிறார். அதெல்லாம் நம்மளால முடியுமா? ஐயோ அதெல்லாம் முடியாது. மென்மையான சிவதர்மம் அதை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறார். சிக்ஷர்கிட்ட பார்த்து சொல்கிறார். பெரிய புராணத்தில் இருக்கா மாதிரினா வன்மையான சிவதர்மங்களை உங்களை நான் செய்ய சொல்லலை, மென்மையான சிவதர்மத்தை செய்யுங்க. மென்மையான சிவதர்மம் என்ன தெரியுமா? நீ எதை வேணாலும் செய்ய, அவனே நினச்சிட்டு செய்ய, இதில் என்ன உனக்கு கஷ்டம் இல்லையா? என்ன வேணாலும் செய். உனக்கு கடமைகள் எவ்வளோ இருக்குது, குடும்பத்தில் கடமைகள், ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம், எதை வேணாலும் செய். ஆனால் அவனையே நினைத்துக்கொள்ளும். அவனையே நினைச்சிட்டு செய்யணும்னா அவன் மீது அன்பு இருந்தால் தான் முடியும். அவன் நமக்கு என்ன உதவி செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இந்த உடம்பை கொடுத்தது அவன், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்துருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு குருவை நமக்கு கொடுத்துருக்கிறான். இதெல்லாம் அவனுடைய வேலை தானே. அவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்தாற் போல குரு அமைவார். அறிவுக்கு அறிவாக இருந்துவிட்டு அவன் தான் விளக்குகின்றான். இந்த உயிருக்கு சிற்றறிவு, அந்த பரம்பொருள் பேரறிவு, அந்த பேரறிவானது இந்த உயிருக்கு அறிவுக்கு அறிவாக இருந்து விளக்கி. இதெல்லாம் நம்ம நினைச்சாலே அவன் மீது அன்பு வரும். அந்த அன்பு அயரா அன்பு என்று அரண்கள் செலுவேன்னு சொல்றான். விட்டு விட்டு செலுத்துகின்ற அன்பு இல்லாமல் தொடர்ந்து அவன் மீது அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது. இந்த இதுதான் அந்த பாயிரத்தில் சொல்லும் பொழுது உயர் சிவஞான போதம்னு சொல்றாங்க. இந்த சிவஞான போதம் அப்படிங்கிறதுக்கு மாணிக்கவாசக சுவாமிகளுடைய புராணத்தில் ஒரு இடம் வருது. மாணிக்கவாசகர் என்ன செய்கிறார்? குதிரை வாங்கிட்டு தான் போறார். சிவபெருமானே இவருடைய பக்குவத்தை அறிந்து அவரே வரார் போல மானிட உடல் தாங்கி இவருக்காக வெயிட் பண்ணார். குருந்த மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கிறார். இவர் அந்த ஊரை நெருங்கும் பொழுது வேத ஆகமங்களுடைய ஒலிகள் கேட்குது. சிஷ்யர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. உடனே மாணிக்கவாசகர் என்ன செய்கிறார்? அவருக்குள்ள ஒரு குறை, தனக்கு ஒரு குரு வேணும்னு நினைக்கிறார். இவர் தர்க்கத்தில் வெல்லக்கூடியவர், யாருமே இவரை வெல்லலை. எல்லாரும் தோற்று போகிறாங்க தர்க்கத்தில், வாதத்தில் தோற்று போய் விடுகிறார். அப்போ இவருக்கு மேலே தெரிஞ்சவங்க தானே இவருக்கு குருவாக இருக்க முடியும். ஆளே கிடைக்கல. மனசுக்குள்ள குரு வேணுமே அப்படின்னு அந்த எண்ணத்தோடையே இவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது வேத ஆளுடைய ஒலி கேட்ட உடனே திருப்பெருந்துறையை நெருங்கும் பொழுது கேட்குது. உடனே தூதவனை அனுப்புறாரு. யாராவது குரு இருக்காங்களான்னு ஒரு வேலை அங்கே என்ன வேத ஆளும் கேட்குதுன்னா உடனே அவன் போய் பார்த்து வந்து சொல்கிறான், இங்கே குருந்த மரத்தடியில் ஒரு வயசானவர் சிவக்கோலத்தோடு இருக்கார், நிறைய சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். உடனே இவருக்குள்ள என்ன, இவர் நமக்கு குருவாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடையே போகிறார். போய் அவர்கிட்ட போகிறார். அவர் குருந்த மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறத பார்த்த உடனே கிட்ட போன உடனே இவர் என்ன போகிற எப்படி இருக்கு, இவன் நமக்கு குருவாக இருக்க தகுதி இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தோடு தான் பார்க்குறாரு. அவர் கையில் ஒரு ஓலைச்சுவடி வச்சிருக்கார். இவர் உடனே என்ன சொல்றார், அந்த என்ன நூல்னு கையில் அவர் சொல்றார் சிவஞான போதம்னு சொல்றார். இவர் வேதாகமெல்லாம் படித்தவர். இந்த சிவஞான போதெல்லாம் படித்தவர் தான் அவர். இந்த சிவஞான போதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்கல. என்ன கேட்குற, இந்த சிவஞான போதங்கிறதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. சிவஞான போதம்னு சொன்னீங்களே, சிவம்னா என்ன, ஞானம்னா என்ன, போதம்னா என்ன, இதுக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லிட்டீங்கன்னா
உங்களை நான் தட்சிணாமூர்த்தியாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார். உடனே அவர் விளக்கம் சொல்கிறார். சிவம்னா என்ன, ஞானம்னா என்ன, போதும் விளக்கம் சொன்ன உடனே சாட்சாத் குருவாக ஏற்றுக்கொள்ள நமஸ்காரம் பண்ணுறார். அந்த இடத்துல ஒரு பாடம், அதாவது மாணிக்கவாச சுவாமி புராணம்னா திருவிளையாடல் புராணத்தில் மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அது மதுரையில் மட்டும்தான் விளக்கம் இருக்கும். சிதம்பரத்தில் இருந்த புத்தரோட வாதங்கள் எல்லாம் டீட்டெயிலாக இருக்காது. அவர் என்ன கேள்வி கேட்டால் இவர் என்ன பதில் சொன்னார்லாம் இருக்காது. திருவாதூர் அடிகள் புராணம்ங்கிறதுல தான் முழுக்க முழுக்க இருக்கும். திருவாதூர் அடிகள் புராணம் அதில் வருது. இந்த சீனில் ஒரு பாடல் என்ன கையில் வச்சுன்னு கேட்குறாரு. சிவஞான போதம் சொல்கிறார், என்றலனே சிவனேது ஞானமேது இங்கு இலங்கியிடும் போதமேது இயம்பு வீரேன் அன்று வட நீடலில் வந்திருந்தார் நீரே அடியேனும் உமக்கடிமை ஆவேன் என்ன. இதுக்கு விளக்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அடிமை. உடனே அவர் பேசுறார், நின்ற சிவம் ஒன்று அதனை தேர்தல் ஞானம் நிகழ்போதம் தேர்ந்ததனை தெளிதல் ஆம் என்று சொல்றார். அவருடைய உள்ளம் உருகுற மாதிரி சொல்றாங்க. கேள்வி கேட்டவருடைய உள்ளம் உருகுற மாதிரி பேசுறாரு. அப்ப சிவம் ஞானம் போதம்ங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, நின்ற சிவம் ஒன்று. பிரம்மா பரம்பொருளா இல்லை, விஷ்ணு பரம்பொருளா இல்லை, ருத்ரன் பரம்பொருளா இல்லை, மகேஸ்வரன் பரம்பொருளா இல்லை, சதாசிவர் பரம்பொருளா இல்லை. அல்ல இது அல்ல இது அல்ல இதுன்னு போய் கடைசியில் ஒரு இடத்துல நின்றுடுமா. நின்ற சிவம் ஒன்று, பரம்பொருள் ஒன்றுதான். அதுக்கு மேலேயும் கிடையாது, சமமாக எதுவும் கிடையாது. நின்ற சிவம் ஒன்று. இந்த ஒன்றுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ரெண்டாவண்ணானா ஒன்றுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று ஒன்றுதல் ஒன்று. கடித்தல் கடி, படித்தல் படி, அடித்தல் அடின்னு வருது இல்லையா, அந்த மாதிரி ஒன்றுதல். அந்த பரம்பொருள் ஒன்றுதான். நீ என்ன செய்யணும், அதை ஒன்ற வேண்டும், கான்சன்ட்ரேட் பண்ணணும், இரண்டரை கலக்கணும். மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் காவலாளி 2 பேர் நிற்பாங்க. கதையை கீழ் நோக்கி வச்சிடும். மேல் நோக்கி வச்சிருந்தா அடிக்க போகிறோன்னு அர்த்தம். கதையை கீழ் நோக்கி வச்சுக்கிட்டு ஒரு விரலில் காட்டுவான். ஒன்று உள்ளே இருக்கிற பரம்பொருள் யார், அது ஒன்று தான். நீ என்ன செய்யணும், ஒன்றணும். மூலஸ்தானத்தில் இந்த பரம்பொருளோட ஒன்ற வேண்டும். தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். மூலஸ்தானத்தில் சிவலிங்கம் இருக்கு, அதுதான் உயிர். இந்த சிவலிங்கத்துக்குள்ள பரம்பொருள் இருக்கு, உயிருக்கு உயிராக பரம்பொருள் இருக்கு. இந்த உடம்பு தான் கோயில். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். இந்த சிவலிங்கத்தில் கும்பாபிஷேகத்தில் ஆவாரணம் பண்றாங்க அந்த பரம்பொருள். அப்போ உயிருக்கு உயிராக இருக்கு. இதை நீ நினைச்சுக்கிட்டு அதோட இரண்டரை கலக்கணும் ஒன்று. அதனால நின்ற சிவம் ஒன்று, அதனை தேர்தல் ஞானம். ஞானம்ன்றது இதில் தேரணும். தேரணும் அப்புறம் தெளியணும். தேர்தல்னு சொல்றாங்க இல்லையா, தேரணும். நின்ற சிவம் ஒன்று, அதனை தேர்தல் ஞானம் நிகழ்போதம் தேர்ந்ததனை தெளிதல், அப்புறம் தெளிவு. அப்படி சிவஞான போதம்ங்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறார். நம்மளும் சிவஞான போதத்துக்கு தானே விளக்கம் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளும் இந்த மூணுக்கும் அர்த்தம் தெரியணும் இல்லையா. உடனே சாட்டாங்கமாக வணங்கி அவருக்கு நீட்டாக எப்படி இப்படியே இருக்கிறாங்க. அதனால் இந்த சிவஞான போதத்தினுடைய 12 சூத்திரங்களுக்கு தான் நம்ம விளக்கம் பார்க்குறோம். அதில் இன்னைக்கு ஆரம்பம்ங்கிறதெல்லாம் முத விநாயகர் வணக்கத்தோடு ஆரம்பிச்சிடும். சிவஞான போதத்தில் விநாயக வணக்கம் கல்லார் நிறுவனலை இல்லார் அவருடைய பொருளார் இறைவன நல்லார் புனைவரேன்னு சொல்லியிருக்கிறார். கல்லால மரத்தில், கல்லால மரம் அப்படின்னு சொன்னால் வெள்ளி இல்லாத ஆலமரம். மலைவில்லார் அருளிய, மலையை வில்லாக அப்படின்னு ஒரு அர்த்தம். மலைவில்லார் சந்தேகம் இல்லாமல் அருள் பாலித்தது தான் மலைவில்லார் அருளிய பொல்லார் இறைமலர் நல்லார் புனைவரே. பொல்லா பிள்ளையார் தான் பாடம் சொல்லி கொடுத்ததுனால இந்த பொல்லாப்பிள்ளையார் வணங்குகிறார் அவர். இதில் இவர் மாமதி சுவாச்சாரியார் இந்த விநாயகர் வனத்தில் ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு கலியார வருமானை கடல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தோமும் அழியார்கள் உளமான
வெளியாகும் வலிதாய வினை போல நிலையாகும் அப்படிங்கிறார். இதில் ஒளியான திருமேனி, அப்படியே ஞான ஒளியாக இருக்கக்கூடிய திருமேனி. உமிழ்தானம் மிக வேறு மதநீர், மும்மதம்னு சொல்கிறாங்க. மதநீர் இதுதான் உமிழ் தானம் மிக மேல். இந்த மும்மதம் அப்படிங்கிறது யானைக்கு இருக்கக்கூடியது ஒன்று. இதில் சொல்லும்போது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 என்று கூறுவார்கள். கனியான வரும் ஆணை, களினா ஆனந்தம், பேரின்ப நிலையத்தை அடையணும். அதான நம்முடைய சைவ சித்தாந்தம் நம்ம காட்டக்கூடிய வழி என்னன்னா, பேரின்ப நிலையை அடைய வேண்டும். அதுக்கு விநாயகர் நமக்கு துணை செய்யணும். ஏன் நம்முடைய குறிக்கோள் என்ன? துன்பத்திலிருந்து விடுபட்டு பேரின்ப நிலைக்கு போகணுங்கிறது குறிக்கோள். அதுக்கு யார் நமக்கு முத விநாயகர் வணங்கலாம்? எதுக்கு வணங்குறதுனா இருக்குதானா? கனியான வருமானை கடல்னாலும் பரவாகும். அந்த விநாயகருடைய திருவடிகள், ஈரக்கள் அடைந்திருக்கின்ற அந்த திருவடியை நாளும் மரமாக தினந்தோறும் அவருடைய திருவடியை இது பண்ணணும். அழியாலும் மலரும், அழியால்னா தேர் நிறைந்து இருக்கின்ற அந்த மலரால் வழிபடணும். போகும் அடியார்கள் உளமான, அப்படிப்பட்ட சிவனடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய உளம்தான் வெளியாகும். சிவப்பிரகாசத்தை பார்க்க போகிறோம். சிவப்பிரகாசமாக வெளியாக அந்த அடியாருடைய உள்ளத்தில் இருக்குமா, வெளியாகும் அப்படின்னா ஞானப்பிரகாசம் உண்டாகும். இதுதான் ஞானப்பிரகாசம். வெளியாகும் வலிதாய வினை கூட வினை நம்மளை சேராது. வினை வலிதாய வினை, வலிமையாக இருக்கின்றது. வினை என்ன? நல்வினை, தீவினை, பாவ புண்ணியங்கள். இது நம்மளை சேராது. பாவ புண்ணியங்கள் நம்மளை சேரலன்னு சொன்னால் பிறவி கிடையாது. நரகலோகம், பூலோகம், தேவலோகம்னு அந்த 3 லோகங்கள் நமக்கு கிடையாது. சிவலோகம் வரை, சிவலோகத்தில் பேரின்பத்தை அனுபவிக்க முடியாது. அதனால வலிதாய வினை கூட வினையாகே அப்படின்னு இந்த விநாயகர் சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஓம். ஓ என்பதுதான் பிள்ளையார். அதனால எந்த ஒரு காரியத்தை நாம் எடுத்தாலும் அது தடைப்படாமல் நடக்க வேண்டுமானால் விநாயகரை வணங்கும். அதே மாதிரி எந்த மந்திரத்தை சொன்னாலும் ஓவை நீக்கி சொல்லக்கூடாது. ஓங்கிறது தான் மந்திரங்களுக்கெல்லாம் தலைமையான மந்திரம். அதனால இந்த பிள்ளையாருங்கிறது ஓ அப்படிங்கிறது. இதை நம்மளை திருஞான சந்தோஷம் பிடியாதான் ஒரு உமை வட மிக கரியது வடிகோட தனதலி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளினான்னு பாடுறாரு. எப்படி வருதுன்னா, சிவபெருமான் ஆண் யானையாகவும் அம்பாள் பெண் யானையாகவும் இந்த 2 பேருக்கும் பிறந்தது தான் குட்டி யானை அப்படின்னு. இது பொதுவாக சொல்றது. சிறப்பாக சொல்றதுன்னா ஆவும் ஊவும் சேர்ந்தது தான் ஓ அப்படின்னு. ஆங்கிறது பிரணவம். இந்த பிரணவங்கிறத யானைக்கு ஒப்பிடாக சொல்லுவாங்க. ஆங்கிறது ஆண் யானை, ஊங்கிறது பெண் யானை. இந்த ஆவும் ஊவும் சேர்ந்து ஓ வருது. அந்த ஓங்கிறது தான் குட்டி யானை. இதை தான் மறைச்சு சொல்றாரு. ஆண் யானை இல்லையா, பிடியதான் ஒரு பிடின்னா பெண் யானை, அது ஊ. மிக கரியது வெடிகொடு அப்படின்னு. அப்போ எப்படி மறைச்சி சொல்லியிருக்கிறது இங்கே ஆகமத்தில் வெளிப்படையாது. திருமூலர் அழகாக சொல்கிறார். திருமூலருங்கிறது ஆகமனம். ஆவும் ஊவும் சேர்ந்தது தான் ஓங்காரத்தின் உட்பொருள் ஒரு சக்கரமே படுத்தார். ஆவும் 5 × 5 ஆவும் ஆவும் ஆவுன்னு இருக்கும்.